அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளின் பழனி காளிப்பட்டி தாங்க. ஐயோ அம்மா, எவ்வளோ கூட்டம் தெரியுமா? நான் ஒரு 7 மணிக்கு போகும்போது கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் 7 மணிக்கு. ஆனால் ஒரு 8 மணிக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம சேலத்து அழகான பொண்ணுங்களாக இருக்கட்டும், நம்ம சேலத்து அழகான பசங்களாக இருக்கட்டும், அந்த முருகரை நினச்சிக்கிட்டே அழகாக அந்த நடந்து போகிற சுகம் இருக்கே, அடாடாடாடாடா. அது மட்டும் இல்லைங்க, அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் நம்மளுடைய பொண்ணுங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பசங்களாக இருக்கட்டும், காளிப்பட்டி முருகனாக இருக்கட்டும், அப்படியே அழகுல அப்படியே ஜொலிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் முருகனுக்காக நடக்கும் போது அது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, முருகனுக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய கூட்டங்கிறது கூட முடியும் தமிழ்நாட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கூட்டத்தை நீங்களே பாருங்க. காளிப்பட்டி கந்தையனுக்கு அரோகரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் தேர் மிட்டாயி, லாட்டந்தூரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்துச்சு. இந்த ஃபெஸ்டிவலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 நாள் நடக்குங்க. நம்ம சேலம் மாவட்டம் காளிப்பட்டியில் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பஸ் இருக்குது. நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து நீங்கள் வரணும்னா கூட நீங்கள் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து திருச்செங்கோடு பஸ் ஏறினீங்கன்னா காளிப்பட்டியில் இறக்கி விட்டுருவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 நாள் நடக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வாங்க.